இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த ஒரு தொடரில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் பங்கேற்று விளையாடி வருகிறது. அதிலும் இந்த தொடருக்கு முன்பு இந்திய அணி அயர்லாந்து அணிக்கு எதிராக 2 T20 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து அந்த தொடரை மொத்தமாக இழந்து மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்திருந்தது. ஒரு கத்துக்குட்டி அணியான சிறிய அணியான அயர்லாந்து அணியிடம் தோற்றது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய மான பிரச்சனையாகவும் மாறியது. ஆனாலும் கூட இந்த அயர்லாந்து தொடரில் இந்திய அணியில் முக்கியமான வீரர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை. பும்ரா, பாண்டியா, சூரியகுமார் யாதவ், யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கிய வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணிதான் கலந்து கொண்டது. அந்த ஒரு விஷயம்தான் இந்த தொடரில் இந்திய அணி தோற்றதற்கு ஆறுதலாகவும் இருந்தது. அதே சமயம் என்னதான் இளம் வீரர்கள் மட்டுமே இந்த அயர்லாந்து தொடரில் கலந்து கொண்டிருந்தாலும் அந்த பட்டியலில் அபிஷேக் சர்மா, சூரியவன்சி, இசான் கிசான் உள்ளிட்ட நட்சத்திர பிளேயர்கள் கலந்து கொண்டனர். அப்படி இருந்தும் கூட இந்த அயர்லாந்து தொடரில் இந்திய அணி தோற்றுப்போனது என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அயர்லாந்து தொடரில் என்னதான் இந்திய அணி ஸ்குவாடில் சூரியவன்சி இடம்பெற்றிருந்தாலும் இந்த தொடர் தொடங்கி போட்டி ஆரம்பித்து 2 போட்டிகளிலும் பிளேயிங் 11இல் சூரியவன்சி களமிறக்கப்படவில்லை. அதுதான் இந்த அயர்லாந்து தொடரில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக மாறியது. இந்த சூழலில்தான் அப்படிப்பட்ட தவறை இந்த இங்கிலாந்து தொடரிலும் செய்துவிடக்கூடாது என்று இந்திய அணி நிர்வாகம் முடிவெடுத்துவிட்டது. ஏனென்றால் அயர்லாந்து தொடரில் விளையாடிய அதே இந்திய அணி ஸ்குவாடு தான் இந்த இங்கிலாந்து தொடரிலும் விளையாடுகிறது. ஆகவே இந்த இங்கிலாந்து தொடரிலாவது பிளேயிங் 11இல் கண்டிப்பாக சூரியவன்சிக்கு இடம் கொடுத்தாக வேண்டும் என்ற முடிவை இந்திய அணி நிர்வாகம் எடுத்துவிட்டது. ஆமாங்க, அதுவும் சமீபத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு T20 போட்டி தொடங்கியிருந்தது. அந்த தொடர் தொடங்கி நடைபெற்ற போட்டியில் சூரியவன்சி பிளேயிங் 11இல் களமிறக்கப்பட்டார். அதுவும் இந்த போட்டி தொடங்கி ஓப்பனிங் இறங்கிய இந்திய அணியில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இந்த இருவருமே சூப்பராக அதிரடியாக விளையாடி இருவருமே அரை சதத்தை கடந்துவிட்டனர். பின்பு இவர்களது விக்கெட்டை இழந்த பின்பும் கூட இசான் கிசான், திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் சூப்பராக பேட்டிங் செய்ய, இதனால் இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 217 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்குதான். அதுவும் இங்கிலாந்து போன்ற அணிக்கு எதிராக இது மிகப்பெரிய இலக்குதான். இந்த சூழலில்தான் இப்படிப்பட்ட இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடி விக்கெட்டுகளை இழக்காமல் முதல் 8 ஓவர்கள் வரை 90 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியது. பின்னர் 9 ஓவருக்கு பிறகு ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் சூப்பராக பந்து வீசி இங்கிலாந்து அணியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளையும் கைப்பற்றி வந்தனர். இதனால் கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரை சென்ற இந்த போட்டியில் வெற்றி என்பது இந்த இரு அணிகளுக்கும் சமமாக செல்லக்கூடிய சூழ்நிலைதான் உருவானது. ஆனாலும் கூட கடைசி ஓவரில் சூப்பராக விளையாடிய இங்கிலாந்து அணி வெற்றிக்கு அருகில் வரை சென்றபோது எதிர்பாராத விதமாக வெற்றி பெறுவதற்கு தேவையான முழுமையான ரன்களை பூர்த்தி செய்யவில்லை. அதாவது இந்திய அணி நிர்ணயித்த இலக்கை தாண்டி 1 ரன் கூடுதலாக எடுக்க முடியாமல் இந்திய அணி எவ்வளவு ரன்கள் எடுத்ததோ அதே ரன்களைத்தான் இங்கிலாந்து அணியாலும் எடுக்க முடிந்தது. இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றுவிட்டது. பிறகு சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்திய ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது இங்கிலாந்து அணி. ஆமாங்க, இந்த சூப்பர் ஓவரில் இந்திய பவுலர் ஹர்ஷித் ராணா தான் பந்து வீசியிருந்தார். ஆனால் அந்த ஓவரில் இங்கிலாந்து அணி 4 சிக்சர்களை விளாசிவிட்டது. எப்படி? சூப்பர் ஓவரில் 4 சிக்சர்கள். இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சறுக்கலாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த சூப்பர் ஓவரில் 4 சிக்சர்கள் மற்றும் 1 சிங்கிள் ரன் என அடித்து மொத்தமாக 25 ரன்கள் வரை அடித்துவிட்டது இங்கிலாந்து அணி. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சூப்பர் ஓவரில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சூரியவன்சி களமிறங்கி இங்கிலாந்து அணிக்கு எதிர்பாராத அதிர்ச்சி சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருந்தார். ஆமாங்க, இந்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சூரியவன்சி இவரும் அடுத்தடுத்து முதல் 4 பந்துகளில் தொடர்ச்சியாக சிக்சர்களை பறக்கவிட்டு 4 சிக்சர்களை அடித்துவிட்டார்.
இதனால் கடைசி 2 பந்தில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் அந்த சூப்பர் ஓவரின் 5வது பந்திலேயே ஒரு பவுண்டரியை மீண்டும் பறக்கவிட்டு 28 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் அபாரமான முறையில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்திருந்தார் சூரியவன்சி. அதாவது சூப்பர் ஓவர் என்று வந்துவிட்டாலே அதில் 10 ரன்கள் அடிப்பதே மிகப்பெரிய கடினம்தான். அதுவும் சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கு இலக்கு என்பது இருக்காது. ஆக அவர்களால் அதிரடியாக விளையாட முடியும். அதாவது சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்யும் அணி அதிரடியாக விளையாட முடியும். ஆனால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு இலக்கு என்பது 10 ரன்களுக்கு அதிகமாக சென்று விட்டாலே பெரும்பாலும் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி சூப்பர் ஓவர் போட்டிகளில் தோற்றுவிடும். இதுதான் இதுவரை கிரிக்கெட் வரலாற்றின் புள்ளி விவரங்களும் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போட்டியில் எதிரணியான இங்கிலாந்து அணி 25 ரன்கள் வரை மிகப்பெரிய ஸ்கோரை சூப்பர் ஓவரில் எடுத்த போதும் கூட அதையும் கூட சூப்பர் ஓவரிலேயே சேசிங் செய்து காட்டியிருந்தது இந்திய அணி. இந்திய அணி என்று சொல்வதை விட காட்டியிருந்தார் சூரியவன்சி. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த அடுத்த நொடியே ஒட்டுமொத்த இங்கிலாந்து வீரர்களும் மைதானத்திலேயே சூரியவன்சியை ஓடி வந்து தட்டி கொடுத்து பாராட்டினார்கள். அதிலும் சில இங்கிலாந்து வீரர்கள் சூரியவன்சி முன்னால் சல்யூட் அடிப்பது போல செய்கையும் காட்டினார்கள். ஆகவே இதற்கு மேல் இந்த ஒரு சிறுவனுக்கு என்ன வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணி வீரர்களே இங்கிலாந்து அணிக்கு எதிராக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சூரியவன்சிக்கு மொத்த பாராட்டையும் தெரிவித்ததோடு சல்யூட்டும் அடித்து கொண்டாடிய இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது வெறும் 14 வயதில் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கி இன்னும் சொல்லப்போனால் ஐபிஎல் போட்டிகளில் 13 வயதில் கிரிக்கெட் விளையாட தொடங்கி பிறகு 13 வயதிலேயே இந்திய ஜூனியர் அணிக்காகவும் பேட்டிங் செய்ய களமிறங்கி அதன் பிறகு ஜூனியர் அணியில் இவருடைய திறமையை ஒவ்வொரு போட்டிகளிலும் நிரூபித்துவிட்டு, ஏனென்றால் இதுபோன்ற அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்கள் ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் அதிரடியாக விளையாடிவிட்டு மற்ற போட்டிகளில் தொடர்ச்சியாக சொதப்புவார்கள். ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் வெறும் 13 வயது ஆனாலும் கூட தொடர்ச்சியாக பல போட்டிகளில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை அதிரடியாக வெளிப்படுத்தி பிறகு இந்திய சீனியர் அணியில் இப்போது முதல் முறையாக களமிறங்கி அந்த முதல் முறையாக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியை எதிர்கொண்டு அந்த அணிக்கு எதிராகவே சூப்பர் ஓவரில் இவ்வளவு பெரிய ரன்களை குவித்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை இந்திய அணிக்கு தேடிக் கொடுத்தது என்பது மிகப்பெரிய உலக சாதனையாகும். ஆகவே சூரியவன்சி போன்ற ஒரு நபரை எதற்காக கடந்த போட்டியான அயர்லாந்து தொடரில் களமிறக்கவில்லை என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் இந்திய ரசிகர்கள் மனதில் வந்து போகிறது. சரி, இப்போதாவது இந்திய அணி செய்த தவறை உணர்ந்துவிட்டது என்று சொல்லி நம்மை நாமே தேற்றிக்கொள்வதுதான் சரியாக இருக்கும். மேலும் சூரியவன்சியின் இந்த ஒரு சூப்பர் ஓவர் அதிரடியை பற்றியும் குறிப்பாக ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியும் சூரியவன்சியை கொண்டாடி தீர்த்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.